பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. தொடக்கம் புத்தகம் முதல் அதிகாரம் 1-19 உள்ள வசனங்கள். அதிலே மிகச்சிறப்பாக மண்ணுலக உருவமற்று இருந்தது, ஆழத்தில் இருள் பரவி இருந்தது, நீர்த்திரள் மேல் கடவுளுடைய ஆவி அசைந்து ஆடி கொண்டிருந்தார். அந்த அசைவாடுதலால் அந்த பூமி ஒரு நிலையில் இருந்தது. எல்லாருக்கும் படைக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா நல்லது என கண்டார். 10வது வசனத்துல பார்க்கணும். மீண்டும் 17வது வசனம், மீண்டும் 21வது வசனம் நல்லது என கண்டார். அப்புறம் கடைசியில 25வது வசனத்திலே இருக்கு நல்லது என கண்கிறார். அது மிகச்சிறப்பாய் இந்த படைப்பை குறித்து ஒன்றுமில்லாமல் இருந்து அவர் உருவாக்குகிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து அவர் உருவாக்குறார். வார்த்தையினால் உருவாக்குறார். சொன்னால் ஆகும். 33வது அதிகாரம் திருப்பாடல் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் 39:1 சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் அப்படியே நடக்கும். ஒன்றுமில்லாமல் உருவாக்கினார். அப்புறம் அதுங்களுக்கு பேர் வைக்கிறது, அதிகாரத்தை காட்டுகிறது. ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறார். எல்லாவற்றையும் மனிதனுடைய எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே என்னென்ன தேவையோ அத்தனையும் அவருடைய நிறைவுக்கு ஏற்ப வழி நடத்துகிறார். நல்லது என கண்டார் என்றால் அர்த்தம் என்ன? இட்ஸ் a good தேவை. அது எல்லாம் நன்மையாகவே கடவுள் படைக்கிறார். யாருக்காக? மனிதனுக்காக, எல்லா மனிதனுக்காக. அவன் வாழ்க்கை நன்மை தனத்தால் ஆட்கொள்ளப்படும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பரிசுத்தராய் இருப்பது போல ஒவ்வொரு மனிதன் நல்லவனாய் இருக்க படைப்புகள் அனைத்தையும் படைக்கும் போதெல்லாம் நல்லதென கண்டார், நன்மையாகத்தான் படைத்தார். ஆனால் தீமை எப்படி வந்தது? மனிதனுடைய பொறாமையினாலும் கீழ்ப்படியாமையினாலும் ஆணவத்தினாலும் அகங்காரத்தினால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆகவே படைப்பில் அனைத்தையும் கடவுள் நன்மையில கண்டார். ஆனால் இன்னைக்கு அதே படைப்பு இன்னைக்கு சீர்குலைந்து ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் சொன்னார், படைப்பனைத்தும் பேறுகால வேதன் மீட்பின் காலத்தில் கூட அப்படி இருந்தது என்பதை நாம் எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆனால் பேறுகால வேதன் தவிக்கிறது மீட்புக்காக. அதனால மனிதன் படைப்பனைத்தையும் நன்மைக்காகவே, நன்மை தரத்துக்காகவே அவற்றை உருவாக்கி இருக்கிறார். மரம், செடி, கொடிகள், மலைகள், மண், வளங்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்தி தன்னலம் இல்லாமல் அதை ஆதாயமாக்காமல் கடவுளை ஆதாயமாக்கி கடவுள் கொடுத்த படைப்பை நன்மை தனத்திலே தினம் வழி நடத்தும் போது நிறைவை காண முடியும். அந்த நிறைவை காண ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, அனைத்தையும் நன்மையாக படைத்து வாழ்க்கை நன்மை தனத்தில் வழி நடத்தப்பட அருள் தாரும்.